கொக்கிப்புழு. நான் தான் கொக்கிப்புழு. 1 சென்டிமீட்டர் என் நீளம். தலைப்பக்கத்தில் கொக்கி மாதிரி வளைஞ்சு இருக்கேன் இல்லையா? அதனால எனக்கு கொக்கிப்புழுன்னு பேர் வச்சுட்டாங்க. கொக்கிப்புழுவான நாங்க தங்கறது உங்களோட சிறு குடல்ல தான். குடலோட உள்பக்க சுவத்தை நல்லா கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒவ்வொருவரும் தினமும் ஆயிரக்கணக்கில் முட்டைகளை போடுவோம். அவை குடல் வழியா பயணம் போகும். மலத்து வழியா முட்டைகள் வெளியே வரும். வெளியே வந்து முட்டையிலிருந்து புழுவா மாறிடுவோம். அதோட எங்க கதை முடியாது. இனிமேதான் எங்க கதையே ஆரம்பிக்குது. குட்டி குட்டி புழுவாக நாங்கள் மண்ணுல நெளிஞ்சுக்கிட்டு இருப்போம். கால்ல செருப்பு போடாம யாராச்சும் நாங்க இருக்கிற அழுக்கு மண்ணுல நடந்து போனாங்க, அவங்க கால் பாதம் வழியா தொலைச்சுக்கிட்டு உள்ள போயிடுவோம். நாங்க தொலைச்ச இடத்துல அரிப்பு ஏற்படலாம், படை ஏற்படலாம். அத பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம். கால்ல உள்ள ரத்த குழாய கண்டுபிடிச்சு ரத்த ஓட்டத்தின் மூலம் உல்லாச பயணத்தை நான் ஆரம்பிப்பேன். ரத்தத்துல ஜாலியா நீந்திக்கிட்டே போய் இருதயத்தின் வழியா நுரையீரலுக்குள்ள புகுந்துடுவேன். நுரையீரல் வந்த உடனே ரத்த குழாயிலிருந்து வெளியேறி மூச்சு பாதையில குதிச்சு மூச்சு குழாய் மூலம் கழுத்து வரை ஏறுவேன். கழுத்துல மூச்சு குழாயிலிருந்து உணவு குழாய்க்குள் ஒரே ஜம்ப். அப்புறம் சறுக்கு மரம் விளையாட்டு மாதிரி உணவு குழாயிலிருந்து சர்ன்னு இரைப்பைக்கு போயிடுவேன். இரைப்பையிலிருந்து நேரா சிறுகுடல் தான். சிறுகுடல்ல என்ன நடக்குதுன்னு சொல்றேன். அங்க நல்லா வசதியா குடும்பம் குட்டிகளோட குடல் சுவத்துல நல்லா ஒட்டிக்கிட்டு ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு கொழுத்துருவோம். சிறுகுடல் உள்பக்க சுவத்தை உற்றார் உறவினரோடு பல்லால கடிச்சு ரத்தத்தை, அதான் உங்க ரத்தத்தை நல்லா உறிஞ்சுக்கிடுவோம். ஒரே இடத்திலேயே கடிக்காம இஷ்டப்படி உலாவிக்கிட்டு புதுசு புதுசா நிறைய இடத்துல கடிச்சு கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சுவோம். நாங்க விட்டுட்டு வந்த இடத்துல இருந்து ரத்தம் கசியும். எங்களுக்கு என்னங்க, சுவையான ரத்தம் பாரு அதுவே எமக்கு ஜோறு, சுவையான ரத்தம் பாரு அதுவே எமக்கு ஜோறு. 100 கணக்குல நாங்கள் உங்க ரத்தத்தை உறிஞ்சா என்ன ஆகும்? அவ்வளவுதான். நீங்க ரத்த சோகை நோய் வந்து ரொம்ப பலவீனமா ஆயிடுவீங்க. எங்களுக்கு என்ன, நாங்கள் பெருகிக்கிட்டே தான் இருப்போம். நாங்க வளர்ந்து வயதுக்கு வந்த பின் முட்டை போடுவோம். முட்டைகள் குடல் வழியா மலத்துல வரும். முட்டை பொரிஞ்சு புழுவாகும். முன்னால சொன்ன மாதிரி இதே சக்கரம்தான் எங்கள் வாழ்க்கை. குஷியான வாழ்க்கை. கொக்கிப்புழு தாக்காமல் தடுக்கும் வழிகள் என்ன? திறந்த வெளியில் மலம் கழிக்கிறதுனாலதான் முட்டைகள் புழுவாகின்றன. கழிவறையை பயன்படுத்தி தண்ணீர் விட்டு கழுவி விட்டா மலம் எல்லாம் சாக்கடை குழாய்க்குள் ஓடிவிடுமே. கழிவறைகளை சுத்தமா வைக்கணும். அப்பதான் எல்லாரும் பயன்படுத்த முடியும். செருப்பில்லாம நடக்க கூடாது. வெறும் கால்ல நடந்தா கால் தோலை தொலைச்சுக்கிட்டு கொக்கிப்புழு உள்ள போயிடும். காலையும் சுத்தமா கழுவணும். செருப்புகளையும் சுத்தமா கழுவி உபயோகிக்கணும். மண்ணுல நடக்கும்போது கவனமா இருக்கணும். கொக்கிப்புழு கிட்ட இருந்து நாம தப்பிச்சிடணும்.